நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. அண்மையில நீதியரசன் மகாதேவன் அவர்களுடைய உரையாடல், அதாவது ஒரு மேடை பேச்சு வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மிகவும் சிறப்பான ஒரு தமிழ், அதோடைய உச்சரிப்பு, எப்படியெல்லாம் தமிழ்ல மேடையில பேசலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்க்கும்பொழுது இவர் வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி என்னுடைய வலைவலிலேயே நான் வந்து போட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அதாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையான தன்மைகளை புரிந்து கொண்டு நம்மளுடைய தமிழ் சார்ந்த கலாச்சாரங்கள், தமிழர்களுடைய பண்பாடு, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, இது எல்லாத்தையும் நிலைநாட்டக்கூடிய இடங்கள்ல உண்மையான தொண்டர்கள் இல்ல உண்மையான கள போராளிகள் வந்து அந்தந்த அதிகாரத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க நிறைய கலாச்சாரங்களையும் நிறைய வரலாறுகளையும் வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போ அதுக்கான அதிகாரத்துல இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால சாதிக்க முடியுங்கிற மாதிரி அந்த காணொலியில வந்து நான் என்னுடைய கருத்தை வந்து பதிவிட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதித்துறை மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. ஒரு சில காரணங்கள்னால சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டப்ப அவர் மேல போட்ட குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஜோடிச்சு கொண்டு போய் அவங்க கொடுக்கும்பொழுது அந்த பார்த்த நீதியரசர் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கும் அவர் பேசினதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அதனால இவர் வந்து நீதிமன்ற காவல்லையோ இல்லை வந்துட்டு ரிமாண்ட்லேயே வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விடுப்பு கொடுத்த ஒரு நீதியரசர் இருக்காரு அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சந்தோஷமா இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கேள்விகளை கேட்கக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய உரிமையும் இவங்களுக்கு இருக்குங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஏன் வந்து இதை இந்த இடத்துல சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த நீதியரசராக பதவி ஏற்கக்கூடிய மகாதேவன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேசக்கூடிய பேச்சுல வந்து என்ன மாதிரி ஒரு தமிழ் பற்று இருக்கு அப்படிங்கறது வந்து புரியுது. அவருடைய பயணத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு கிடையவே கிடையாதுங்கிறனே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பகிர்ந்திருக்காரு. ஒரு அடித்தட்டத்துல இருந்த ஒரு சாதாரணமான ஒரு வழக்கறிஞர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு நீதியரசராக வரக்கூடிய நிலைமைக்கு வந்து உயர்ந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகத்தான் வந்து இது வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வரலாறை பத்தி நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அதை அழிய விடாம தேவையான ஆட்கள் வந்து முக்கியமான அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது நீதி கொடுக்கும் பொழுது அதுக்கான அந்த முடிவுகள் எழுதப்படும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அனுபவங்களை வச்சும் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அவங்க சரியான முடிவுகள் சொல்லுவாங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கை வந்து இருக்கு. இவர் பேசின அந்த முழு காணொலியுமே நான் வந்து கேட்டேன். அதுல எனக்கு கிடைச்ச ஒரு சில புரிதல்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப மனசு தொட்டு இருந்துச்சு. அதனால அதை நான் இந்த கையேடுல வந்து எழுதி அதை வந்து நான் வந்து சும்மா படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன். இவர் பேசினதே எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தூய தமிழ் மற்றும் உச்சரிப்பு சிறப்பான ஒரு முயற்சி. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பலர் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்து பேசும்பொழுது எந்த அளவுக்கு தமிழ் மொழியின் முக்கியத்துவம் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம கத்துக்கணும், அதை வந்து வெளிப்படுத்தணுங்கிற விஷயம், தமிழுடைய பெருமையும் வெளியே தெரிய வருது. அதனால நீதியரசர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பெரிய மரியாதையை வந்து இந்த நான் வந்து தெரிவிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவருடைய பயணத்தை வந்து சாதாரண வழக்கறிஞராக தான் ஆரம்பிச்சதை வந்து அதை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அரசாங்க வழக்கறிஞராக அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைத்தது. 2013ஆம் ஆண்டு நீதிபதியாக நியமிக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாரு. அவருடைய காணொலி வந்து வலையொலி யூடியூப்ல இருக்கு, நீங்களும் வந்து அதை பார்க்கலாம். இவர் சொன்ன ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் வந்து இவர் இந்த பணியில வந்து ரொம்ப கடமை உணர்வோடு இருக்க வச்சுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதை நான் மாற்றி சொல்வதற்காக தான் எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா, பயணத்திலே விளையக்கூடிய விளைவுகள் மாறி வந்து நின்றாலும் எதுவுமே நமக்கானது என்கின்ற சிந்தனை இல்லாமல் இந்த பயணம் எடுத்து செல்லப்பட்டால் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்கும் என்கின்ற சிந்தனை தான் என் வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த முதல் பாகத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளுடைய பயணத்துல எந்த ஒரு விளைவுகள் மாறி வந்தாலும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைனாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு பிரச்சனைகளை சந்திச்சாலும் எதுலையுமே நமக்கானது என்று யோசிக்காம, அதாவது சுயமாக இது வந்து நமக்கு எந்த விதத்துல பயன்பட போகுது அப்படின்னு யோசிக்காம பொது நலமாக யோசிச்சு அந்த இடத்துல நம்மளுடைய செயல்முறைகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இன்னுமே என் வாழ்க்கையை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இது வந்து மிகவும் சிறப்பான வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து அவருடைய பயணத்தோட பகிர்வு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் நீதிபதியாக இருந்து வழக்குகள் பார்க்கும் பொழுது எனக்கு முன்னாடி நின்று வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் யாராக இருந்தாலும் அவர் 1 வருடம் அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை 10 வருடம் அனுபவம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் பரவாயில்ல,
ஆனால் 2 பேரையுமே நான் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு அவர் வேற மாதிரியும், அனுபவம் கம்மியா இருக்கிறதுனால அவரை குறைச்சு மதிப்பிட்டு போறதும் கிடையாது. அனைவருமே நான் வந்து சமமா தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த விஷயத்த வந்து அனைவரையும் சமமாக தான் பார்ப்பேன், நான் வந்து இப்படிதான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பதவி அப்படி என்பது இது என்னுடைய பதவி அல்ல, இதை நான் சரியாக செய்வதற்கு தேவையான என்னுடைய கடவுளால் கொடுக்கப்பட்ட பணி என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையாடல் வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரு. இந்த ஒரு நிலவரத்துல இந்த மாதிரி ஒரு காணொலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய பள்ளி பருவத்துல இருந்து என்னுடைய அடுத்தடுத்து என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், என்னுடைய வேலை வாய்ப்புகளை பத்தி நான் யோசிக்கும் பொழுது பல அரசாங்க அலுவலகங்கள்ல போய் அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து பிறகும் என்னடா இவங்க இவ்வளவு லேட் பண்றாங்க, என்னடா இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னடா இவங்க இந்த செயலுக்கெல்லாம் காசு கேட்கறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும் பொழுது இந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பா போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு என் மனசுக்குள்ள வந்து தோணியிருக்கு. முக்கியமா வந்து பேங்க்ல ரொம்ப நேரம் லேட் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி சாலையில போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து எல்லாமே சரியா இருந்தும் கூட கைவிட்டு கேட்பாங்க, அதையும் பார்த்திருக்கேன். ஒரு சீரியஸ்னஸ் புரியாம கூட, அது எல்லாருமே நல்லா பண்ணி செய்யறவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் கடமையை வந்து கடமைக்கு செஞ்சுக்கிட்டு அதை ஒரு கடமையா செய்யாம நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை பார்க்குற ஒரு காரணத்தினால நான் என்னுடைய முன் ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து என்னப்பா தப்பி தவிர அரசாங்க வேலைக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்னு என் மனசு தோணுது. அப்போ ஒரு வியாபாரியை பார்க்கும்போது, ஒரு பிசினஸ் மேனை பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. அதனாலதான் நான் வந்து என்னுடைய பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள வந்து நான் வந்தேன். ஆனா இப்போ இவருடைய வார்த்தைகள், இவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே கேட்டது பிறகும் இவ்வளவு தூய்மையான ஒரு தொழில் செய்ய முடியுது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே இருக்கும்போது நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீதித்துறைகளை போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன ஈர்ப்பு வந்து நீதித்துறை மேல வந்திருக்கு. ஒரு மரியாதையும் அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. இந்த மாதிரி அதிகாரம் மிக்க இடங்களில் நல்லதே செய்யணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் அரசியல் ரீதியாக தவறுகள் நடந்தாலும் தைரியமாக அவர்கிட்ட வந்து உள்ளதை உள்ளபடி செயல்முறைப்படுத்தக்கூடிய இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயக நாடாகிய நம்ம நாட்டுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் நான் கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காசு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நிறைய காணொலிகளாக இருந்துட்டு இருக்கு. ஒரு பரப்புரை செய்ய முடியாத அளவுக்கு இன்னொரு வேட்பாளருக்கு அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. பணம் பட்டுவாடா பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. வேட்பாளரே அந்த குற்றச்சாட்டை போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்காமலே விட்டுட்டு தேர்தலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு தேர்தலுக்கு ரிசல்ட்டையும் சொல்லி முடிச்சுட்டு அது வாட்டுக்கு இருக்கு. ஆனா நீதியரசர்கள் மற்றவங்க எல்லாமே ஏன் இந்த குற்றச்சாட்டு வந்தும் கூட நீங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலன்னு தேர்தல் ஆணையத்தை பத்தி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என் மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கான உரிமை தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை வந்து நீதியரசர்களுக்கோ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா கேட்டுக்கலாம் இல்லையா, பல விஷயங்கள்ல நீதிமன்றமே வந்து தலையிட்டு அது கேட்டதை வந்து நான் சினிமாக்கள்ல பார்த்திருக்கேன். நிஜ வாழ்க்கையில அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காம கண்டுக்கிறாம இருந்துட்டு இருந்த இந்த தேர்தல் ஆணையத்து மேல ஏன் நீங்க எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நேர்மையான நீதியரசர் வந்து எழுப்பலாமா இல்ல கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. துறை சார்ந்தவங்க, நீதி துறை சார்ந்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இதுக்கான பதில வந்து கீழே இருக்கக்கூடிய கருத்து இடங்கள்ல நீங்க அதை பத்தி சொல்லலாம். அதாவது நான் தெளிவா என்ன சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, குற்றங்கள் நடக்குதுன்னு தெரியுது, அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு, நடந்திருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் யாருனாலையும் அதை கேள்வி கேட்க முடியல. தேர்தல் ஆணையம் அவங்களுடைய சுயமா இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். இந்த இடத்துல நீதிமன்றம் சார்ந்தவர்கள் வந்து ஏன் இப்படி நடந்தும் நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்கலாம் இல்லையா அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஐயா மாதிரி இருக்கக்கூடிய நீதியரசர்கள் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கும், தமிழ்நாட்டுடைய பெருமைக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் செயலாக இருந்தாலும், தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவைகள் அனைத்துக்குமே நீதிமன்றத்திலிருந்து தடை என்று பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே தேவையின் அடிப்படையில் தான் பிறக்குது. அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்துல பிறக்கிறதில்ல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீதித்துறையை தான் நாங்கள் கடைசியா நம்பியிருக்கோம். காவல்துறை பொய் வழக்கு போடுறது, அந்த பொய் வழக்கை கொண்டு போய் நீதியரசர்கிட்ட போய் நிறுத்தும் பொழுது நீதியரசர்களும் அதை கண்டுக்கலாம் விட்டுறக்கூடாது. நீதியரசர்கள் தான் இருக்கக்கூடிய தலைமை தகுதி இல்ல தலைமை உரிமை படைத்தவர்கள். தட்டி கேளுங்க, அது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல என் மனசுல நான் வச்சிருக்கேன். நன்றி. இன்னொரு காணொலியில் அடுத்து சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம். என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.